சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே பேசல்ல நம்ம விஜயம் இருந்துட்டு, மனோஜ் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, "இங்கே வேண்டாம்மா, எங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு போங்க. இல்லாட்டி ரவியும் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா. நானும் இங்கே எலி தொல்லையில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன்." அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலையும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்னாலலாம் எங்கேயும் போய் இருக்க முடியாது. போயும் அந்த பூக்கட்டுற வீட்டுக்கு நான் போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, மனோஜ் இருந்துட்டு ரோகிணி எப்படா இங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக விஜயா இருந்துட்டு அந்த சைட் போனதுக்கப்புறமா ரோகிணி அங்கேருந்து ஒரு வழியாக அனுப்பி விட்டுடுறாரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மனோஜ் இருந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு நம்ம போய் விஜயாவை கூட்டிகிட்டு வந்துடலாம், நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இப்படி அங்கே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக நடக்குன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக விஜயாவை சமாதானம் பண்ணி மீனா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தோன்னே இங்கே எப்படி நான் தங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடிக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.